நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. காய்கறி மார்க்கெட்டில் வைத்து இளைஞரின் கழுத்தில் பலமுறை குத்திக் கொன்ற மற்றொரு இளைஞர். இரத்தக்கரை படிந்த ஆடைகளோடு கேஷுவலாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கொலையாளி. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தின் அருகே மயங்கி கிடந்த இளம்பெண். கொல்லப்பட்டவர் யார்? கொலை செய்தவர் யார்? மயங்கி கிடந்த பெண்மணி யார்? மக்கள் அதிகளவு கூடும் காய்கறி மார்க்கெட்டில் நடந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்த மக்கள் எல்லோரும் அங்க இளைஞர் ஒருத்தனை இன்னொரு இளைஞர் ஆவேசமாவும் ஆக்ரோஷமாவும் கத்தியால குத்தி கிழிச்சதை பார்த்து கையில இருந்த காய்கறி பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தெரிச்சு ஓடி இருக்காங்க. பொதுவா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா கொலை பண்ணவங்க ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆனா இளைஞரோட கழுத்திலேயே கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேல காட்டு மிராண்டித்தனமா குத்தி கொன்னதுக்கு அப்புறமும் சடலத்துக்கு பக்கத்திலேயே ரொம்ப கூலா உட்காந்து அங்க ஏதோ கண்காட்சி நடக்கிறத பாக்குற மாதிரி கொலையாளி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்துக்கு கொஞ்சம் தள்ளி இளம் பெண் ஒருத்தங்க மயங்கி கிடந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பதறி போன மக்கள் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வர வரைக்கும் அந்த ஆக்ரோஷ கொலையாளி அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருந்திருக்கான். அவனை பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் இவ்வளவு கொலை வெறிக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. தெலுங்கானா பெத்தப்பள்ளி பக்கத்துல உள்ள அப்பனப்பேட்டையை சேர்ந்த போலம் குமாருக்கு அணிதாங்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்காங்க. டிராக்டர் ஓட்டுநரா வேலை செஞ்சிட்டு இருந்த போலம் குமார் அப்பனப்பேட்டையில குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அனிதாவுடைய தங்கச்சி, அதாவது சித்தி பொண்ணு சைலஜாவுக்கும் டோங்கதுர்த்தி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சந்தோஷுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே சைலஜாவுக்கும் அக்கா கணவரான போலம் குமாருக்கும் இடையில தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகி இருக்கு. அதுக்கப்புறம் தான் சைலஜாவுக்கு அவசரமா மாப்பிள்ளை பார்த்து சந்தோஷுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தனக்கு கல்யாணமான பிறகும் சைலஜா போலம் குமார் கூட பழகிறத நிறுத்தவே இல்லை. அடிக்கடி போன் கால், மெசேஜ், தனிமையில மீட்டிங்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்திருக்காங்க. ஆனா போலம் குமாரும் சைலஜாவும் நெருங்கி பழகிற விஷயம் சந்தோஷுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்போ போலம் குமார் கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்துறதா இருந்தா இங்க இரு, இல்லனா பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்லி சந்தோஷ் கோபத்துல கொந்தளிச்சிருக்காரு. அதே மாதிரி என்னோட மனைவி கிட்ட பேசுறது பழகிறதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கொண்டு போலம் குமாரையும் சந்தோஷ் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இனிமேலும் தன்னோட மாமா கூட பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு போலம் குமார் கிட்ட பேசுறத சைலஜா அடியோட நிறுத்திட்டாங்க. ஆனா அப்பவும் அடங்காத போலம் குமார் சைலஜாவுக்கு தொடர்ந்து போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் சைலஜா செல்போனுக்கு போலம் குமார் கால் பண்ணத சந்தோஷ் பார்த்துட்டாரு. இவ்வளவு சொல்லியும் இன்னும் நீங்க திருந்தலையான்னு கணவர் சந்தோஷ் சைலஜா கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேங்க, என்னோட மாமா தான் விடாம கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காருன்னு சைலஜா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச சந்தோஷ் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு போலம் குமாருக்கு கால் பண்ணி பெத்தப்பள்ளி காய்கறி மார்க்கெட்டுக்கு வர சொல்லுன்னு சைலஜா கிட்ட கணவர் சந்தோஷ் சொல்லியிருக்காரு. அடுத்து சைலஜாவும் போலம் குமாருக்கு கால் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க.
சைலஜா கூப்பிட்டதும் போலம்குமார் கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட்டுக்கு ஓடோடி வந்திருக்காரு. சைலஜா மட்டும்தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில கூட அவங்களுடைய கணவர் சந்தோஷம் வந்திருக்காரு. பல முறை எச்சரிச்சும் திரும்ப திரும்ப என்னோட மனைவிக்கு எதுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கன்னு சந்தோஷ் போலம்குமார் கிட்ட கோபமா கேட்டிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல சட்டைக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கழுத்திலேயே ஆவேசமா பல முறை குத்தி கிழிச்சதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து போலம்குமார் உயிரிழந்துட்டாரு. இவன்தான உன்னோட லவ்வர்னு சைலஜா கிட்ட கோபமா கேட்டுக்கிட்டே குமார சந்தோஷ் குத்தி கொன்னதா சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க. எதிர்பாராத நேரத்துல நடந்த இந்த கொடூர சம்பவத்தை நேர்ல பார்த்து சைலஜா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. போலம்குமார் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்க, சைலஜா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க, சந்தோஷ் எந்த டென்ஷனுமே இல்லாம ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸோட ரொம்ப சாதாரணமா பக்கத்துல உள்ள திண்டுல ஏறி உட்கார்ந்து இருந்ததை பார்த்து அங்க இருந்தவங்க நடுநடுங்கி போயிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கொலைய பண்ணிட்டு விகாரமா உட்கார்ந்திருந்த சந்தோஷ அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. சைலஜா கிட்டையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பொன் வேண்டாம், உங்கள் பொன்னை மட்டும் கொடுங்கள் என டைலாக் விட்டு இளம்பெண்ணை திருமணம் செய்த லாரி டிரைவர் 3 மாதத்தில் வரதட்சணை கேட்டும் உடம்பில் பிசாசு புகுந்துள்ளதாகவும் கூறி சித்திரவதை. வயரால் கட்டி வைத்து மனைவியை எட்டி உதைத்ததில் வயிற்றிலேயே கலைந்த முதல் கரு. அத்தனை கொடுமைகளுக்கு மத்தியில் பிறந்த ஆண் குழந்தையை தனக்கு பிறக்கவே இல்லை, தனக்கு பிறந்திருந்தால் மானிடமாக இருக்கும் என கணவன் டார்ச்சர். ஒரு கட்டத்தில் அடுப்படியில் தூக்கில் தொங்கிய இளம்பெண். அருகில் இருந்த லெட்டரில் இருந்தது என்ன? வெளியே போய் பசங்களோட விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்த 10வது படிக்கிற சிறுவன், அக்கா அக்கா என்ன பண்ற, எங்க இருக்குன்னு கூப்பிட்டு இருந்திருக்கான். பல முறை கூப்பிட்டும் அக்கா சத்தமே கொடுக்காததால வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்கான். அப்போ கிச்சன்ல தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்திருக்காங்க சிறுவனுடைய அக்கா ஸ்னேகா. பதறி அடிச்சு பக்கத்து வீட்டுக்கு ஓடுன சிறுவன், எங்க அக்கா தூக்குல தொங்குறாங்க, வந்து பாருங்கன்னு அழுதுருக்கான். என்னப்பா சொல்றன்னு கேட்டுக்கிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்களும் சிறுவனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் கடைக்கு போயிருந்த ஸ்னேகாவுடைய அம்மாவும் வீட்டுக்கு வந்து தன்னோட மகள் தூக்குல தொங்குறத பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அப்போ ஸ்னேகா தன் கைப்பட எழுதின ஒரு லெட்டர் கிச்சன்ல இருந்திருக்கு. என்னோட இந்த முடிவுக்கு என்னுடைய கணவரும் அவங்க குடும்பத்தாரும் தான் காரணம்னு ஸ்னேகா எழுதியிருந்த அந்த லெட்டரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்னேகாவுடைய அம்மா புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில தான் ஸ்னேகா ஏன் தற்கொலை முடிவுக்கு போனாங்க, என்ன காரணம்னு தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் கண்ணூர் பக்கத்தில் உள்ள இருட்டி பகுதியை சேர்ந்த லாரி டிரைவர் ஜினீஸ் உளிக்கல் பகுதியை சேர்ந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. என் பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது, இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கிற ஐடியா இல்ல, அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான நகையும் இன்னும் சேர்க்கலன்னு சொல்லியிருக்காங்க ஸ்னேகாவுடைய அம்மா. அதுக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க போதும், கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு ஜினீஸ். கணவர் இல்லாம மகளையும் மகனையும் வளர்த்து ஆளாக்குன ஸ்னேகாவுடைய தாய்க்கு ஜினீஸ் கடவுள் மாதிரி தெரிஞ்சிருக்காரு. அதனால அவருடைய வார்த்தையை நம்பி மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கு பிறகுதான் ஜினீஸ் சுய ரூபத்தையே காட்டுவாரு. பொண்ணோட உயிரே போக போகுது அப்படிங்கிறது பாவம் அந்த ஏழை தாய்க்கு தெரியாம போச்சு. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் மனைவிய அன்பா பார்த்துக்கிட்ட ஜினீஸ் அடுத்து தினமும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததோட, கல்யாணத்துக்கு உனக்கு என்ன நகை கொடுத்தாங்க, உங்க அம்மா வீட்டுல போய் நகை வாங்கிட்டு வான்னு அடிச்சிருக்காரு. எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் தம்பியும் வளர்த்திருக்காங்க, இப்போ திடீர்னு நகை கேட்டா என்ன பண்ணுவாங்கன்னு மனைவி கேட்டப்போ அத காதுல வாங்காத ஜினீஸ் ஓசியில கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் உங்க அம்மா பிளான் போட்டாங்க, அதே மாதிரி என்னோட தலையில உன்னைய கட்டி வச்சுட்டாங்கன்னு பேசி ஸ்னேகாவை நோகடிச்சிருக்காரு. இதுக்கு மத்தியில மூட நம்பிக்கைகள்ல ஊறி போன ஜினீஸுடைய அம்மா அப்பா
உன் மனைவி உடம்புல ஏதோ பிசாசு புகுந்திருக்கு, அதனால தான் எதிர்த்து பேசுறா, நம்ம ஃபேமிலி சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு பூஜை பண்ணாதான் சரியா வரும்னு ஸ்னேகாவை அழைச்சிருக்காங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? உங்களுடைய மூட நம்பிக்கைகளுக்கு நான் ஊறுகாயா? வர முடியாதுன்னு ஸ்னேகா மறுத்துட்டாங்க. ஆனாலும் பல முறை பூஜை பண்ண போகலாம்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கணவர்கிட்ட தினமும் அடி, உதை, வரதட்சணை, மூட நம்பிக்கைன்னு மன உளைச்சல்ல இருந்த ஸ்னேகாவுடைய மனசுக்கு மருந்து போடுற மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது அவங்க கர்ப்பமா இருந்ததுதான். என்னதான் கணவர் டார்ச்சர் செஞ்சாலும் வயித்துல இருந்த குழந்தைக்காக எதையுமே கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா வழக்கம் போல குடிச்சிட்டு வந்த ஜெனீஸ் மனைவிய ஒயரால கட்டி வச்சு வயிற்றிலேயே மிதிச்சிருக்காரு. அதுல அவங்க வயித்துல இருந்த கரு களைஞ்சிடுச்சு. கணவர் அடிச்ச வலியை விட கரு களைஞ்ச வலியில உடைஞ்சு போன ஸ்னேகா கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் பண்ணது தப்புதான், என்னைய மன்னிச்சிரு, வீட்டுக்கு வான்னு கெஞ்சி மனைவிய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த ஜெனீஸ் சந்தோஷமா இருந்திருக்காரு. அதனால மீண்டும் கர்ப்பமான ஸ்னேகாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு பிறகாவது டார்ச்சர் இருக்காது, நிம்மதியா வாழலாம்னு நினைச்ச ஸ்னேகாவுக்கு அந்த குழந்தை மூலமாவே அடுத்த கொடுமை ஆரம்பமாகி இருக்குது. நீயும் மாநிறம், நானும் மாநிறம், நம்ம 2 பேருக்கும் பிறந்த குழந்தை மட்டும் எப்படி கலரா பிறக்கும்? இந்த குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு மனைவிய தினம் தினம் அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு ஜெனீஸ். எப்படியோ 3 வருஷம் குழந்தைய வளர்த்த ஸ்னேகாவால அடுத்து அவரோட இருக்க முடியல. அதனால அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியும் விடாம போன் பண்ணின ஜெனீஸ், உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா குழந்தை எனக்கு பிறந்துரும்னு ஆகிருமான்னு கேட்டு வார்த்தைகளால கஷ்டப்படுத்தி இருக்காரு. அதுக்கு பிறகுதான் இதுக்கு மேல என்னால எந்த கொடுமையையும் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதுன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கி இருக்காங்க ஸ்னேகா. அந்த லெட்டரை அடிப்படையா வச்சு ஸ்னேகாவுடைய கணவர் ஜெனீஸ் அவருடைய அப்பா, அம்மானு எல்லோரையும் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க காவல்துறையினர். 10 பவுன் தங்கம் என கூறி போலி நகை மூலம் 2.5 லட்சம் ரூபாய் மோசடி. பணத்தை இழந்த இளைஞரிடம் 2 ஆண்டுகளுக்கு பின் சிக்கிய மோசடி கும்பல். ஏமாற்றிய பணத்தை திருப்பி கேட்டு கொடூரமாக தாக்கியதில் நடந்த விபரீதம். பெங்களூரு வியாபாரிக்கு தேனியில் நடந்தது என்ன? தேனி ஆண்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் வேர்த்து விறுவிறுக்க போய் நின்றுக்காரு. எதுக்கு இவ்வளவு பதற்றம், அப்படி என்ன ஆச்சுன்னு போலீஸ்காரங்க அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ என்னையும் என் தாய் மாமனையும் ஒரு கும்பல் கடத்திட்டு போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னையும் விரட்டி விட்டுட்டு என் மாமனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியல, எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கதறி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞரை உட்கார வச்சு பொறுமையா விசாரிச்சதுக்கு அப்புறம் போலீஸுடைய பல சந்தேகங்கள் கிளியர் ஆயிருக்கு. கர்நாடகா மடுவாளாங்கிற பகுதியை சேர்ந்தவர் திலீப். வீடுகள்ல அலங்காரத்துக்கு வைக்கிற டிசைன் கண்ணாடிகளை விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் விஷயமா திண்டுக்கலுக்கு போயிருந்தப்போ அங்க தேனி கருவேல் நாயக்கன் பட்டியை சேர்ந்த முகேஷ் பாண்டி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்கிட்ட 10 பவுண்ட்ல தங்க காசு மாலை ஒன்று இருக்கு, அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால அதை விற்க போறேன், நீங்க 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. 10 பவுண்ட் நகை 2.5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு முகேஷ் பாண்டியும் அதை வாங்க ஓகே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி, வேணும்னா நீங்க இந்த தங்க காசு மாலையை கொண்டு போய் அது ஒரிஜினலான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு திலீப் சொல்லியிருக்காரு. அதனால முகேஷ் பாண்டியும் அந்த தங்க நகையை வாங்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அது உண்மையான கோல்டு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்து திலீப் கிட்ட கொடுத்திருக்காரு. ஆனா திலீப் கிட்ட இருந்து தங்க காசு மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முகேஷ் பாண்டிக்கு லேசா டவுட் வந்திருக்கு. 2வது முறை அந்த நகையை சோதனை செஞ்சு பார்த்தப்போ அது டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகி இருக்காரு.
உடனே அவரை சந்திச்ச இடத்துக்கு போய் தேடி பார்த்தப்போ திலீப்ப ஆளையே காணோம். இதெல்லாம் நடந்தது 2023ல. போலி நகைய தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்திட்டு 2.5 லட்சம் ரூபாயை மோசடி பண்ண திலீப்ப முகேஷ் பாண்டி பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கவே இல்லை. இதுக்கு நடுவுல கடந்த சில நாட்களா திலீப்பும் அவருடைய அக்கா மகன் கழுவாவும் வீட்டு அலங்கார கண்ணாடிகளை விற்கிறது சம்பந்தமா ஆண்டிப்பட்டியில தங்கி இருந்திருக்காங்க. அப்போ மோகன்ங்கிறவர் கூட திலீப்புக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சதும் என்கிட்ட தங்க நகை கொஞ்சம் இருக்கு, அதை கம்மி விலைக்கு விற்கலாம்னு இருக்கேன், நீங்க அதை வாங்கிக்கிறீங்களான்னு மோகன் கிட்ட கேட்டிருக்காரு திலீப். இந்த டயலாக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு மோகனுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா முகேஷ் பாண்டியும் மோகனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் போலி நகையை கொடுத்து ஏமாத்திட்ட விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு மோகன் கிட்ட முகேஷ் பாண்டி 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்மியான விலைக்கு தங்கம் தரன்னு திலீப் சொன்னதும் மோகனுக்கு அவர் மேல டவுட் வந்திருக்கு. விஷயத்த முகேஷ் பாண்டி கிட்ட சொல்லியிருக்காரு. என்னைய ஏமாத்தினவன் தான் உன்னையும் ஏமாத்த பாக்குறான், அவனை நைஸா பேசி நான் சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துரு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு முகேஷ் பாண்டி. அதன்படி திலீப்பையும் கழுவாவையும் மோகன் தேனியில உள்ள தனியார் தோட்டத்துக்கு வர வச்சிருக்காரு. அங்க முகேஷ் பாண்டி ஏற்கனவே தன்னோட கூட்டாளிங்களோட திலீப்பை பிடிக்க ரெடியா இருந்திருக்காரு. திலீப்பையும் அவருடைய அக்கா மகன் கழுவாவையும் சுத்தி வளைச்ச கும்பல் அவங்கள சரமாரியா தாக்கி இருக்காங்க. ஆனா அந்த தோட்டத்துல இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. உடனே திலீப்பையும் கழுவாவையும் கார்ல ஏத்தன கும்பல் போற வழியில கழுவாவை பாதியிலேயே இறக்கி விட்டுட்டு திலீப்பை மட்டும் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. வைகை ஆற்றங்கரையோரத்துல உள்ள சாவடிப்பட்டியில உள்ள தோட்டத்துல வச்சு முகேஷ் பாண்டி மோகன் உட்பட 16 பேர் சேர்ந்து திலீப்பை இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுல வலி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலேயே திலீப்புடைய உயிர் பறி போயிருச்சு. அதுக்கப்புறம் ஜேசிபியை வரவழைச்சு அந்த தோட்டத்துக்குள்ளேயே 10 அடிக்கு குழி தோண்டி அந்த குழியில திலீப்போட சடலத்தை புதைச்சிட்டு அந்த கும்பல் தப்பிச்சு போயிட்டாங்க. கழுவா கொடுத்த புகார் அடிப்படையில போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அதுல 2 வருஷத்துக்கு முன்னாடி போலி நகைய வச்சு மோசடி பண்ண கோபத்துல முகேஷ் பாண்டியும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து திலீப்பை அடிச்சு கொன்னு குழி தோண்டி புதைச்ச விஷயம் தெரிய வந்திருக்குது. அடுத்து இந்த வழக்கு சம்பந்தமா முகேஷ் பாண்டி, ஆகாஷ், இளையராஜா, முருகன், சதீஷ்குமார், முத்துப்பாண்டி, சௌமியான்னு 7 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் திலீப் சடலத்தை புதைச்ச இடத்துக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு போனாங்க. திலீப் சடலத்தை புதைச்ச இடத்தை முகேஷ் பாண்டியும் கூட்டாளிகளும் அடையாளம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில திலீப்புடைய சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதோட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற மேலும் 9 பேரை போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆந்திராவுக்கு சென்றுவிட்டு இரவில் கணவருடன் வீடு திரும்பிய லேடி எஸ்ஐ. கதவை பூட்டிவிட்டு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தம்பதி நள்ளிரவு நேரத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பெண் உதவி ஆய்வாளரையும் அவரது கணவரையும் இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்த கொடூரம். நடுராத்திரியில் வீட்டிற்குள் புகுந்து அட்டகாசம் செய்தது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடுராத்திரி 1 மணிக்கு பெண் எஸ்ஐ ஒருத்தங்க போன் பண்ணியிருக்காங்க. போன் அட்டன் பண்ணி பேசின காவலர்கள் என்ன மேடம்னு கேட்டப்போ அவங்க வாயிலிருந்து சரியா வார்த்தையே வரல. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ 4 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து என்னையும் என்னுடைய கணவரையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க, வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போன காவலர்கள் படுகாயத்தோட துடிதுடிச்சிட்டு இருந்த அந்த பெண் எஸ்ஐயையும் அவங்க கணவரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு அடுத்து நடுராத்திரி வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் விசாரணையில இறங்கியிருக்காங்க. புதுக்கோட்டை திருமயத்துல உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க சுமையா பானு.
இவங்களுடைய கணவர் நாகசுந்தரம் திருமயத்துல உள்ள பெல் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வெவ்வேறு மதத்தை சார்ந்த இவங்க 2 பேரும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி தான் புதுக்கோட்டை மணப்பட்டி ரோட்ல கட்டப்பட்டிருந்த புது வீட்டை சொந்தமா வாங்கி குடியேறி இருக்காங்க. 2 பேருடைய பெற்றோரும் வெவ்வேறு பகுதியில வசிச்சுட்டு வர நிலையில இந்த வீட்டுல கணவன் மனைவி மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நாகசுந்தரமும் மனைவி சுமையா பானுவும் ஆந்திர மாநிலத்துல உள்ள ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போயிருக்காங்க. அங்கேயே தங்கி நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு திங்கட்கிழமை நைட்டு சுமார் 9 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்த டயர்ட்ல 2 பேரும் பெட்ரூம்ல படுத்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடு ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு 2 பேரும் பயந்திருக்காங்க. அது என்ன சத்தம், என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள கண்ணு முன்னாடி துணியால முகத்தை மறைச்சபடி 4 பேரு நின்னுட்டு இருந்திருக்காங்க. வீட்டுடைய முன்பக்கம் பின்பக்கம்னு எல்லா கதவையும் பூட்டிட்டு தான் தூங்கி இருக்காங்க. ஆனா பின்பக்கத்துல உள்ள கிரில் கேட்டையும் மரக்கதவையும் உடைச்சு 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. கையில இரும்பு ராடு கட்டைன்னு ஆயுதங்களோட இருந்தவங்க பெட்ரூம்குள்ள புகுந்து பெண் எஸ்ஐ சுமையா பானுவ ஆவேசமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் நாகசுந்தரத்தையும் சர்ற மாதிரியா அடிச்சு நாங்க சொன்னதை கேட்கலன்னா கொன்றுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அடிச்ச அடியில கணவன் மனைவி 2 பேருக்கும் ரத்தம் கொட்டியிருக்கு. சரியா பேசக்கூட முடியாத அளவுக்கு கண்மூடித்தனமா தாக்கியிருக்காங்க அந்த கும்பல். அவங்க 4 பேருமே முகத்தை துணியால மூடி இருந்திருக்காங்க. வீட்டுல எங்கெல்லாம் நகை பணம் இருக்குன்னு சொன்னா உங்களை இப்படியே விட்டுருவோம், இல்லனா உங்களை இங்கேயே கொன்னு புதைச்சிருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அப்போ சுமையா பானுவும் நாகசுந்தரமும் நகை பணமெல்லாம் எங்க அம்மா அப்பா வீட்டில தான் இருக்கு, நாங்களே இப்பதான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், உண்மையிலேயே இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்னு சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கழுத்துலையும் கையிலையும் இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வேற வழியே இல்லாம கணவன் மனைவி அணிஞ்சிருந்த செயின், மோதிரம், கம்மலை கழட்டி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பவுன் நகைகளை பறிச்சுக்கிட்ட அந்த கும்பல் வந்த வழியிலேயே தப்பிச்சு போயிருக்காங்க. பெண் எஸ்ஐ வீட்டுக்கு பக்கத்துல உள்ள வீடும் அவங்க வீடு மாதிரியே தான் இருக்கும். 2 வீட்டையும் ஒரே கான்ட்ராக்டுக்காரங்க தான் கட்டியிருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டை இன்னும் யாரும் வாங்காததால அந்த வீடு காலியாதான் இருந்திருக்கு. கொள்ளையர்கள் தாக்குனதுல காயமடைஞ்ச பெண் எஸ்ஐயும் அவங்க கணவரும் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளேயே புகுந்து கைவரிசை காட்டின கும்பலை பிடிக்க காவல்துறையினர் களத்துல தீவிரமா இறங்கி இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா பெண் எஸ்ஐ வீட்டுல கொள்ளையடிச்சவங்களை பிடிக்கிற பணியில மாவட்டத்துல உள்ள ஒட்டுமொத்த தனிப்படையினரும் ஈடுபடணும்னு உத்தரவிட்டிருக்காரு. 2 நாளா வீடு பூட்டி கிடந்ததால அதை நோட் பண்ணி கொள்ளையடிக்க வந்தாங்களா இல்ல உள்ள ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கொள்ளையடிக்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவங்கள அடிச்சு துன்புறுத்தி 10 பவுன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போன சம்பவம் அந்த ஏரியாவுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தூங்கிக் கொண்டிருந்த கணவனை சாப்பிடுவதற்காக எழுப்பிய மனைவி, தூங்கிக் கொண்டிருப்பவனை எழுப்புகிறாயே அறிவில்லையா என கேட்ட கணவன், தம்பதிக்குள் ஏற்பட்ட தகராறு விபரீதத்தில் முடிந்த பரிதாபம். ஆத்திரத்தில் மனைவியின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொளுத்திய கொடூரம். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த போது கணவனை கட்டி அணைத்துக் கொண்ட மனைவி, தீயில் சிக்கி படுகாயமடைந்த கணவன் மனைவி உயிர் தப்பினார்களா? தம்பதிக்குள் இவ்வளவு கொடூரமான எண்ணம் வந்ததற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? கடலூர் மேல பழஞ்சநல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஆயில் மில் ஓனர் விக்னேஷுக்கும் திருவாரூர் கூத்தனூர் பகுதியை சேர்ந்த
ஸ்னேகாவுக்கும் 10 மாசத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனா புதுமண தம்பதிகளுக்கான எந்த அடையாளமும் இந்த தம்பதி கிட்ட இருந்தது இல்ல. பைக்ல ஒன்னா வெளியே போறது, சினிமா பார்க்க போறது, உறவினர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு போறதுன்னு எதுவுமே இல்லாம கடமைக்கு தான் இருந்திருக்காங்க அந்த புதுமண தம்பதி. காரணம், ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விக்னேஷுக்கு பெருசா விருப்பம் இல்லாம இருந்ததா தெரியுது. ஆனா பெற்றோர்களும் உறவினர்களும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லப்படுது. அதனால கல்யாணமான நாள்ல இருந்தே ஸ்னேகாவும் விக்னேஷும் சரியா பேசிக்காம கூட இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல வீட்டுல தூங்கிட்டு இருந்த கணவர் விக்னேஷ மனைவி ஸ்னேகா தட்டி எழுப்பியிருக்காங்க. தூக்கத்துல யார் எழுப்பினாலும் சும்மாவே கத்துவாராம் விக்னேஷ். அப்படி இருக்கும்போது ஸ்னேகா எழுப்புனதும் கோபத்தோட உச்சிக்கே போன விக்னேஷ், தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எழுப்புற, உனக்கு அறிவே இல்ல, தூங்கிட்டு இருக்கவங்கள இப்படிதான் தட்டி எழுப்பணும்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாத உன்னைய ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்கன்னு கோபமா பேசியிருக்காரு விக்னேஷ். அப்போ உங்க செல்போன்ல கால் வந்தது, அதனாலதான் எழுப்பினேன்னு சொன்ன ஸ்னேகா கிட்ட எதிர்த்து பேசுறியான்னு சொல்லி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி இருக்காரு. அடுத்து கிச்சனுக்கு போய் தீப்பெட்டியை எடுத்துட்டு வந்து தீக்குச்சியை பத்த வச்சு மனைவி மேல வீசி எரிஞ்சிருக்காரு. அதுல ஸ்னேகா மேல நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. அப்போ வலி தாங்க முடியாம கத்துன ஸ்னேகா பதற்றத்துல கணவரை போய் கட்டி பிடிச்சிருக்காங்க. அதுல கணவர் மேலையும் லேசான தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்ச அங்க வந்த போலீசார் ஸ்னேகா கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போ கணவர் தான் உங்க மேல நெருப்பு வச்சாரா, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமான்னு போலீசார் கேட்டப்போ அவர்தான் நெருப்பு வச்சாருன்னு சொல்லியிருக்காங்க ஸ்னேகா. ஆனா நடவடிக்கை எடுக்கணுமான்னு கேட்ட கேள்விக்கு கண்ணை மூடியே தான் இருந்திருக்காங்க. அந்த வழியிலையும் கணவன் மேல நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும்னு சொல்லாம அமைதி காத்தது மனைவியுடைய பெருந்தன்மையை காட்டுற மாதிரி இருந்துச்சு. விருப்பமில்லாத 2 உள்ளங்களை கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சுட்டா கொஞ்ச நாளையில எல்லாமே சரியாகிடும், சந்தோஷமா சேர்ந்து வாழுவாங்கன்னு நினைச்சு பெரியவங்க பண்ற தப்பு இது போன்ற விபரீதங்களுக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்லும் பலரும், அதே நேரம் மனைவியை பிடிக்கலங்கிறதுக்காக மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்ப வைக்கிறது மனித தன்மையற்ற செயல்னு கொந்தளிக்கிறாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.